ஹே காய்ஸ், மாமன்னன் படத்தோடைய ஒரு சில போஸ்டர்ஸ் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த போஸ்டரில் இருக்கிற சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின், வடிவேலு, பகத் ஃபாசில், கீர்த்தி சுரேஷ் மற்றும் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. மாமன்னன் படத்தோடைய ரீசன்ட் போஸ்டர்ஸ்லாம் ஒன்று ஒன்றா இப்போ பார்க்கலாம். உதயநிதி ஸ்டாலின் கையில் கத்தியும், அவர் பக்கத்தில் வடிவேலு வேட்டி சட்டையில் கையில் துப்பாக்கி வச்சு உட்கார்ந்துருக்கிறாரு. பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்குன்னு ஹேஷ்டேக்கை சேர்த்து வெளியிட்டிருக்கிறாங்க இந்த போஸ்டரை. பிறப்பினால் அனைவரும் சமம், ஆனால் செய்யும் தொழிலில் காட்டுற திறமையில் மட்டும்தான் வேறுபாடு காண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளுடைய பொருள். ஸோ இதுக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தமாக இருக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை டைரக்டர் சொல்லியிருக்கிறாரா இல்லை படத்தோடைய கதையில் வடிவேலு உதயநிதியை சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது தான் தெரியும். இந்த ஃபஸ்ட்டு போஸ்டரை பார்க்கும்போது வடிவேலு இரத்த கரையோட கரை வச்ச வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு அரசியல்வாதி மாதிரி சேரில் உட்கார்ந்துருக்கிறாரு. ஸோ இந்த படம் அரசியல் சம்மந்தப்பட்ட படம்னு ஆல்ரெடி மாரி செல்வராஜ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரியே வடிவேலு ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறத போஸ்டர் மூலமாகவே ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. வடிவேலு பாக்கெட்டில் ஒரு டச் ஃபோன் இருக்குது. படம் எந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படிங்கிறத போஸ்டர் மூலமாகவே ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கதை டெக்னாலஜியெல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசண்டில் நடக்கிற கதை மாதிரி தான் தெரியுது. போஸ்டரில் வடிவேலுடைய கால் தெரியல, அதுலேயுமே உதயநிதி ஸ்டாலினுடைய காலில் நல்ல வெளிச்சம் படுற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. வடிவேலு கையில் கருப்பு கலர் கயிறு கட்டியிருக்கிறாரு, இன்னொரு கையில் வாட்ச் கட்டியிருக்கிறாரு. அதே மாதிரி உதயநிதியும் கையில் கருப்பு கலர் கயிறு கட்டியிருக்கிறாரு, கையில் வாட்ச் கட்டியிருக்கிறாரு. இதை வச்சு பார்க்கும்போது இந்த படத்தில் வடிவேலுக்கு மகனா உதயநிதி ஸ்டாலின் வரலாம். ஒருவேளை படத்தில் ஃப்ளாஷ்பேக் வந்தாலும் வரலாம். வடிவேலுக்கு பதிலாக சின்ன வயசு போர்ஷனுக்கு உதயநிதி ஸ்டாலின் வரலாம். அதனால தான் உதயநிதி கையில் வாள் வச்சுருக்கிற மாதிரியும் அடுத்த ஸ்டேஜான வடிவேலு கையில் துப்பாக்கி வச்சுருக்கிற மாதிரியும் காட்டியிருக்காங்க போல். இந்த போஸ்டரில் பேரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வடிவேலோடைய பேர் இருக்குது, அடுத்ததாக ஃபகத் ஃபாசில், கீர்த்தி சுரேஷ், லாஸ்ட்டாக தான் உதயநிதி ஸ்டாலினுடைய பேர் இருக்குது. ஃப்ளாஷ்பேக் போர்ஷனுக்கு மட்டும் வந்தாலும் வரலாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அடுத்ததாக இந்த போஸ்டரில் பார்த்தோம் அப்படின்னா வடிவேலு, ஃபகத் ஃபாசில், உதயநிதி ஸ்டாலின் 3 பேருமே பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த 3 பேருக்கும் சம்மந்தமான ஒரு பொதுவான ஒரு ஆள் இந்த படத்தில் இறந்து போயிருக்கலாம். அதனால தான் இந்த 3 பேருமே கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க போல். அதே மாதிரி அந்த 3 பேருமே ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரியும் காமிச்சிருக்கிறாங்க. அதே போஸ்டரில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினுடைய தலைக்கு மேலே செஸ் போர்டில் விளையாடுற ராஜா சிம்பிள் இருக்குது. ஸோ உதயநிதியோடைய போர்ஷன் கம்மியாக இருந்தாலுமே அவருடைய ரோல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே எழுதியிருந்திருக்கலாம் இந்த படத்தில். இந்த போஸ்ட்டில் கவனிச்சிங்க அப்படின்னா கடல் பக்கம் உதயநிதி ஸ்டாலினும் வடிவேலு நிற்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. வடிவேலுக்கு நடந்து வந்த கால் தடம் எதுவுமே இல்லை, ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு மட்டும் நடந்து வந்த கால் தடம் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை விக்ரம் படம் மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வடிவேலு ஹோஸ்ட் மாதிரியும் காமிக்கலாம், இல்லைனா இந்த படத்தில் வடிவேலுக்கு கால் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு ட்விஸ்டாக வச்சுருக்கிறாங்க. அடுத்ததாக அந்த போஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா வடிவேலும் உதயநிதியும் நேருக்கு நேர் நிற்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய ஷேடோ ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய எண்ணங்கள் ஒரே எண்ணங்களாக கூட இருக்கலாம். இந்த படம் உதயநிதி ஸ்டாலினுக்கு கடைசி படங்கிறதுனால அரசியல் கலந்த த்ரில்லர் படத்திற்கு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. இந்த படத்தை மொத்தம் 125 நாட்களுக்கு மேலே ஷூட் பண்ணியிருக்காங்களாமா. மாமன்னன் படத்தோடைய ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை நடக்குதுன்னு சொல்றாங்க. இந்த படம் வரும் ஜூன் மாதம் வெளியாகும் அப்படின்னு போஸ்டர்லயே ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. மாமன்னன் படத்தோடைய டிஜிட்டல் உரிமையை நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வாங்கியிருக்கிறாங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தை உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் இந்த போஸ்டர்ஸில் நான் நோட் பண்ணின சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். உங்களுக்கு இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த படத்தோடைய ஸ்டோரி என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.